ஹாய் எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு பேபிக்கு கிட்ஸுங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்லி காமிக்க போகிறேன். அது எதில் ஆட்டுக்கால் வச்சு நான் உங்களுக்கு அது சூப் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் எப்படி செய்கிறது, அது என்னென்ன யூசஸ் எல்லாமே அப்படியே செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இந்த ஆட்டுக்கால் ஒரு 3 தான் எடுத்திருக்கேன். 3 பீஸு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் தக்காளி, கொஞ்சம் சோம்பு, மிளகு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, இவ்வளோதான் தேவை. இப்போது இதை நம்ம ஒரு சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் உப்பு போட்டு இந்த ஆட்டுக்காலை நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சு அதை ட்ரெயின் பண்ண போகிறோம். அப்புறமா நம்ம அது சூப் போட்டு வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து கொஞ்சம் வச்சுருக்க அந்த சுடு தண்ணியில் அதை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு, அது கூட ஒரு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், இது ரெண்டும் போட்டு நம்ம இப்போ இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இது கொதிக்க இது ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். இது கொதிக்க என்ன ஆகும்னா இதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லு அந்த சுடுவாங்க. இது ஆக்சுவலாக இந்த காலை நம்ம வாங்க போகிறப்போ அவங்க அதை கட் பண்ணிவிட்டு நெருப்பில் தான் இதை நம்மளுக்கு சுட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ இது மாதிரி பண்ணுறப்போ இந்த ஸ்மெல்லு இது எல்லாமே போயிடும். ஸோ இந்த ஆட்டுக்கால் சூப் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸ். எல்லோரும் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் குழந்தை நடக்க ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி, நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் பாடிக்கு, நல்லா வெயிட் கெய்னிங்கும் ப்ளஸ் நல்லா ஸ்ட்ரென்த்து, போன் ஸ்ட்ரென்த்து இதில் நிறையா இருக்குது இதில் இந்த ஆட்டுக்கால் சூப்பில். ஸோ இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு 8 மாதம் ஒரு சில குழந்தைங்க 1 வயசு தாண்டிட்ட உடனே அவங்க எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்போ என் வீட்டில் இருக்கிற எனக்கு 1 வயசு 2 மாதம் ஆகுது என் குழந்தைக்கு. அவக்குறோம் நடந்துகிட்டே இருப்பாள். எவ்வளோ நம்ம ஸ்டாப் பண்ணாலும் அவள் கேட்க மாட்டாள், தூங்குறப்ப மட்டும் தான் இருப்பாள். மீதி டைம்லலாம் நடந்துகிட்டே இருப்பாள், நடந்துனே இருப்பாள். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க ரொம்ப அவங்களுக்கு நடக்க ஸ்டார்ட் ஆகினோடனே அவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாது. போய் நடந்துப்பா, இங்கே போகணும் அங்கே போகணும், இந்த திங்ஸ் எடுக்கலாம் அந்த திங்ஸ் எடுக்கலாம்னு அவங்களுக்கு இது தாட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு கால் வலி இருக்கும், ஆனால் வெளியே சொல்ல முடியாது, அழுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் அவங்க போன் ஸ்ட்ரென்த்துக்கு, அவங்க கால் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அவங்கள ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆட்டுக்கால் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நல்லா இதை கொதிக்க விடணும். நம்ம பாருங்கள், இப்போ பார்க்குறீங்க நீங்கள், இப்போ இது நல்லா இப்படி கொதிக்கணும். நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா கொதித்த உடனே நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து ட்ரெயின் பண்ணி நான் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுறேன். யூஸ்வலாக இந்த சூப்பில் நான் காரம் எதுவும் சேர்க்க மாட்டேன் குழந்தைக்கு. ஏன்னா நான் கொஞ்சமாக தான் குழந்தைக்கு காரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நான் மிளகு முழு மிளகு போட்டிருக்கேன். அந்த முழு மிளகு ஒரு 3-4, அதில் அவ்வளோ நம்மளுக்கு குழந்தைக்கு காரம் தெரியாது. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா பார்க்குறீங்க பாருங்கள், இப்போ எவ்வளோ நல்லா கொதிக்குதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொதிக்குது. ஸோ இப்படி கொதிச்சுட்டே இருக்கணும். இப்போ முடிச்சிட்ட பிறகு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, இப்போ இது நார்மல் வாட்டரில் போட்டு சும்மா லைட்டாக நம்ம இப்படி இது பண்ணி கீழே எடுத்துக்கலாம்.
ஜஸ்ட் லைட்டாக இப்படி எல்லாத்தையும் கீரி கொஞ்சம் கொஞ்சமாக கீரி எடுத்துட்டா போதும். அவ்வளோதான். இது நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணணும். பேபி கொடுக்கறதுனால இது வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணணும். நல்லா இது வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கர், பேபி குக்கரில் இது எல்லாத்தையும் போட்டுடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சோம்பு, மிளகு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா கீரை. அது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டு மஞ்சள்தூள், ஒரு கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான். ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சு நான் வந்து ஒரு 10 விசில் வர்றது வரைக்கும் காமிக்கிறேன். நான் 10 விசில் வந்துட்டு பிறகு சூப் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது மாதிரி கொதிக்கும். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு 10 விசில் வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வைக்கலாம். இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நான் குக்கர் மூடி போட்டுட்டு 10 விசில் வரைக்கும் நம்ம விட்டு பார்க்கலாம். குக்கர் மூடி போட்டுட்டு இப்போ நம்ம அதை விசில் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். விசில் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ 10 விசில் வரட்டும். வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 10 விசில் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப் ரெடி ஆகிடுச்சு பேபிங்களுக்கு. இப்போ பேபி சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு சின்ன பவுலில் சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன பவுலில் ஊற்றணும். இந்த சூப் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே குடிக்க வைக்கிறதுனாலும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என் குழந்தை வந்து சாப்பாட்டிலலாம் சாப்பிட மாட்டான் சூப்பு. ஸோ அதனால் நான் அவளுக்கு வந்து இது மாதிரி இப்படி குடிக்க வச்சு கொடுத்துருவேன் நான். அவ்வளோதான். இப்போ சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்து நான் என் குழந்தைக்கு இதை கொடுக்க போகிற அவளுக்கு இதை குடிப்பா. ஸோ இந்த சூப்பை வந்து ஆட்டுக்கால் சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.